ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு வித்தியாசமான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி தான் பண்ண போகிறேன். இது கண்டிப்பாக நம்ம வீட்டில் எல்லாரும் யூஸ் பண்ணியிருப்போம். அதை வச்சு எப்படி பண்ணுறங்கிறத காமிக்கிறேன். இதுக்கு மேலேயும் சஸ்பென்ஸை எக்ஸ்டெண்ட் பண்ண விரும்பல. அது வேறு ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ், பருப்பு பொடி சாதம் தான் பண்ண போகிறேன். பருப்பு பொடியை நார்மலாக என்ன பண்ணுவோம், சூடான சாதத்தில் நல்ல நெய்யோ ஊற்றி சாப்பிட்டுப்போம். அதே பருப்பு பொடியை வச்சு எப்படி லஞ்ச் பாக்ஸ் ரெசிபி பண்ணுறதுங்கிறது தான் இந்த வீடியோட முக்கியமான இது. இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு பருப்பு பொடி, இந்த மாதிரி பருப்பு பொடியை நம்ம வாங்கணும்னு நினச்சிட்டு வேலைக்கு போகிறவங்களா இருந்தால் வாங்காம விட்டுருப்போம், இல்லைன்னா வீட்டில் ரொம்ப நாளாக இருந்திருக்கும். இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்கிறேன். இந்த மாதிரி ஒரு பெரிய ஆனியனை இந்த மாதிரி ஸ்லைஸ் பண்ணி கட் பண்ணி வச்சுக்கோங்க. அப்புறம் பச்சை மிளகாயை உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி 2-3 கட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நான் 3 பச்சை மிளகாய் எடுத்து வச்சுருக்கேன். அப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ என்ன பண்ணுறாங்கிறது காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா வானலியை நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுற எண்ணெய் இருக்கு இல்லைங்களா, அதே தான் எடுத்து தாளிக்க போகிறேன். இருங்க, இப்போ எவ்வளோ கரண்டி எண்ணெய் ஊற்றிருக்கேன், அதில் என்னென்ன போடுறங்கிறத காட்டுறேன். பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி கரண்டியில் ஒரு 4-5 கரண்டி அளவுக்கு நான் வந்து எண்ணெய் எடுத்திருக்கேன். இப்போ எண்ணெய் பார்த்தீங்கன்னா கடாய் சூடாக இருக்கனால நல்லா சூடாகிடுச்சு. இப்போ இந்த மாதிரி நேரத்தில் ஆஸ் யூஷுவல் வந்து நம்ம கடுகு ஆட் பண்ணுவோம் இல்லைங்களா, இந்த மாதிரி கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்தப்பருப்பு தான் ஆட் பண்ண போகிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்தப்பருப்பு இது எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன். இது வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக கலர் மாறுறதுக்குள்ள நம்ம ஆனியன் ஆட் பண்ணிக்கலாம். இது போட்டு கடுகு நல்லா வெடிச்சு வரும் பார்த்தீங்களா, அது வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருந்தோம்ல இந்த ஆனியன், பச்சை மிளகாய் இதெல்லாம் போட்டு ஆட் பண்ணணும். இப்போ பாருங்கள் லைட்டாக செவக்கிற மாதிரி இருக்குது. இந்த ஸ்டேஜில் நான் ஆனியனையும் பச்சை மிளகாயும் அடுப்பு சிம் பண்ணிவிட்டு போடுறேன். இப்போ பாருங்கள், இதை போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இது நல்லா அந்த ஆனியன் வந்து பச்சை வாசனை போய் அந்த ரெட்டிஷாக வர வரைக்கும் வதக்கணும். இப்போ பார்த்தீங்கன்னா ஆனியன் ஸ்லைஸாக வருது பார்த்தீங்களா, நான் மொத்தமாக போட்டிருந்தது வதக்க வதக்க நல்ல ஸ்லைஸாக வர ஆரம்பிக்கும். இந்த ஸ்டேஜில் நான் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் போட்டு ஒரு 2 நிமிஷம் அப்படியே வதக்கிக்கோங்க. பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு யூஸ் பண்ணுற ரைஸை எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ரைஸை இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு பார்த்தீங்களா, நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் இதை ஆட் பண்ணுறேன். இப்போ எல்லா சாதத்தையும் ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். சாதம் எல்லாத்தையும் போட்டுட்டு இந்த பருப்பு பொடி எடுத்து வச்சுருந்தேன் பார்த்தீங்கன்னா, இந்த பருப்பு பொடிக்கு இந்த சாதத்துக்கு ஏற்ற மாதிரி குவான்டிட்டி லெவல் இப்போ பார்த்தீங்கன்னா என்னோட சாதத்துக்கு தேவையான ஒரு 2-3 ஸ்பூன் எடுத்து போட்டுக்கிறேன். உங்களுக்கு பருப்பு பொடி நீங்கள் எவ்வளோ போட்டு சாப்பிடுவீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ரைஸ் குவான்டிட்டி எவ்வளோ இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நான் கிட்டத்தட்ட ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நிறைய எடுத்து போட்டிருக்கேன். இப்போ இதெல்லாம் போட்டுட்டு கொஞ்சமாக இந்த ரைஸ் குவான்டிட்டி தேவையான அளவுக்கு நான் இந்த மாதிரி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்குன்னே சொல்லுவேன் நெய் ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணோம்னா நம்ம பருப்பு பொடி சாதம் ரெடி. இப்போ நானே வீடியோ எடுத்துகிட்டு பண்ணுறதுனால இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன். பாருங்கள், எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன். இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு என்னோட பருப்பு பொடி சாதம். இப்போ இதை நான் டேஸ்ட் பண்ணி பார்க்க போகிறேன் எப்படி இருக்குன்னு. இதுக்கு உப்பு மட்டும் நீங்கள் போட்டாதீங்க, ஏன்னா உப்பு காரம் அதுலேயே இருக்கிறனால நான் வெறும் பச்சை மிளகாயும் ஆனியன் தான் ஆட் பண்ணியிருக்கேன். இப்போ இதை டேஸ்ட் பண்ணி பார்க்குறேன் எப்படி வந்திருக்குன்னு. வாவ், காலையில் சூடாக சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக நீங்கள் பருப்பு பொடி வீட்டில் வச்சுருந்தீங்களாலோ இல்லை வாங்கணும்னு நினச்சி வாங்காம விட்டிங்கனாலும் இனிமேல் வாங்கி இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக நீங்கள் லஞ்ச் பாக்ஸ்க்கு எடுத்துகிட்டு போவீங்க. நான் கண்டிப்பாக அதுக்கு கேரண்டி. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு மறக்காம எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். காலையில் நான் பண்ணுறதுனால வேலைக்கு போகிற அவசரத்தில் சீக்கிரம் எழுந்திரிச்சு பண்ணுறேன். ஸோ அதுக்காக ஒரு சின்ன லைக் போட்டிங்கன்னா மேலே இந்த மாதிரி வித்தியாசமான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபீஸாக ஈஸியான லஞ்ச் பாக்ஸ் ரெசிபியை கண்டிப்பாக உங்களுக்கு கொடுப்பேன். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ. சப்போஸ் உங்களுக்கு இதில் வந்து அவங்க பருப்பு பொடியில் போட்ட தேவையான அளவு உப்பு பத்தலைன்னா நீங்கள் கொஞ்சமாக டேபிள் சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களோட இஷ்டம்தான். உங்களுக்கு உப்பு கம்மியாக சாப்பிட பிடிக்கும்னா அதே விட்டுக்கலாம். ஏன்னா இது கூட நம்ம அப்பளமோ வடகமோ வச்சு சாப்பிட்டா அதுக்கு இதே தேவையில்லை சூடாக சாப்பிடும்போது. பட் உங்களுக்கு கொஞ்சம் உப்பு தூக்கலாம் சாப்பிடணும்னு நினச்சிங்கன்னா லைட்டாக மட்டும் உப்பு போடுங்க, நிறைய உப்பு போட்டுறாதீங்க. நம்ம சாதம் தாளிக்கும் போது போடுற அளவுக்கு உப்பு போடுற தேவையே இல்லை. இதுக்கு பார்த்தீங்கன்னா மேலாக கொஞ்சோண்டு நல்லெண்ணெயும் ஆட் பண்ணிட்டீங்கன்னா நல்லாயிருக்கும். நான் ஏற்கனவே ஆட் பண்ண எண்ணெய் பார்த்தீங்கன்னா நல்லெண்ணெய் தான். அதனால் இப்போ கொஞ்சோண்டு நல்லெண்ணெயும் அதே மாதிரி கொஞ்சோண்டு நெய்யும் ஆட் பண்ணியிருக்கேன்.
ஸோ உப்பு மட்டும் கொஞ்சம் பார்த்து நீங்கள் டேஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க.